worry பண்ணவே வேண்டாம். சென்னை வந்தா மாடலிங் சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்குமாவா? நீ மட்டும் வந்து போட்டோஸ் எடுத்துட்டு போ. அப்புறம் பாரு, பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம் நீ தான் மாடலா இருப்ப. டிவி, அட்வர்டைஸ்மெண்ட், ரேடியோ, ஆன்லைன் ஆடுன்னு எல்லாத்துலயும் நீ தான் ஃபோக்கஸ்ல இருப்ப. உன் ஃபேஸ் தான் பெரிய பெரிய பேனர்ல இருக்கும் தெரியுமா? ஆமா. யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஆனா நடக்குமா? Why not? நீ நினைச்சா எல்லாமே நடக்கும். என் சின்ன வயசுல இருந்தே என்னோட ட்ரீம் பெரிய மாடல் ஆகிறது தான். உன் ட்ரீம் சீக்கிரமா சக்சஸ் ஆகும். நானே உன்னை பார்க்க மதுரைக்கு வரேன். எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறது? இவ்வளோ அழகான பொண்ணை நானும் நேரில் பார்க்க வேணாமா? என்னம்மா இப்படி சலிச்சுக்கிற கையை கொடுக்கறதுக்கு? என்னால தான் இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கு, அதை மறந்துடாத. உன்னாலயா? ஆமா, அன்னைக்கு நான் தேடி வந்து சர்டிபிகேட் கொடுக்கலன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமா? இல்ல இந்த ப்ரொமோஷன் தான் கிடைச்சிருக்குமா? நியாயப்படி பார்த்தா நீயே ஸ்வீட் வாங்கி கொடுத்து எனக்கு நன்றி சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பெரிய மனசு, மன்னிச்சிட்டேன். உனக்கு திருட்டு மனசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு நீங்க வந்த? எல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில தான்மா. உனக்கு என் மேல அக்கறையா? ஆமா, இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல. உன்னை என் குடும்பம்னு சொன்னா எனக்கு தான் அசிங்கம். சும்மா வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காத. வம்பு பண்ண வரலம்மா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடா? ஆமா, நீங்க தான் பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வேலை வேற ரொம்ப அதிகமா இருக்கும், சாப்பிடாம கொள்ளாம இருப்பீங்க. நானே உனக்காக செஞ்சு எங்க வீட்டு சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. உங்க வீட்டு சாப்பாடு நாங்க சாப்பிடணுமா? உங்க அப்பத்தா தான் என்ன உங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. உங்க வீட்டு சாப்பாடு மட்டும் எனக்கு எதுக்கு? சாப்பாட்டை வேணாம்னு சொல்லக்கூடாதுமா, சாப்பிட்டு வேலையை பாருங்க. ஏய், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? நீ செஞ்ச வேலைக்கு உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இதுல உன் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுமா? இரு, அப்படியே தூக்கி போடுறாதம்மா. அத நான் செய்யல, உன் வீட்டு சாப்பாடு தான். என் வீட்டு சாப்பாடா? ஆமா, உன் வீட்டுல இருந்தாங்களே சூப்பர் குக்கு, என் வீட்டுல தானே இருக்காங்க. அதுக்குள்ள ரெண்டு பேரும் சாப்பிடாம போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், இருங்க. என்ன இந்த புள்ள? சாப்பிட்டு போமா? என்ன? ஐயோ தேனு, எதுக்கு இப்போ? சாப்பிட்டு போடி. மா இந்த ஒரு வாய்மா. இல்ல வேண்டாம். ஒரு வாய்மா. போதும்க்கா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. வேணாம்க்கா, சாப்பிடு. மணி ஆச்சு. சாப்பிடு. இல்ல மா இந்த ஒரு வாய்மா. சாப்பிடு. என்னம்மா பாக்குற? நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். கல்யாணம் ஆகி போற இடத்துலயும் உங்களுக்கு நல்ல உறவுங்க கிடைச்சி இப்படியே சந்தோஷமா எப்பவும் இருக்கணும். அக்கா அங்க போனப்புறம் கூட எனக்காக சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கா. தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடலாம். அத்தை, சொல்லு சக்தி. நேத்து கோயிலுக்கு போனப்போ பூசாரி சாந்தி முகூர்த்தம் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாரு. நம்மளும் தள்ளி போட்டுட்டோம். அப்பா அவன் மேல அம்மனோட அருள் வந்துச்சு, அதனாலதான் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாரு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்கணும்னு? ஆமா ஆமா, தடப்பட்டு போனதுல எனக்கும் வருத்தம் தான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கத்த. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? அதுக்கு என்ன மருமகளே, தாராளமா பண்ணு. எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியும்? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே அவங்களுக்குள்ளே ஒரு அன்னோன்யம் இருக்கும். ஆமா அத்தை,
கண்டிப்பா. சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, ஆமா அத்தை. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடு. ம். அந்த தேன்மொழிகிட்டையும் சொல்லிடு. ஆ ஆ சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். ஆ, ஆ. அப்புறம் மனோ வீட்டில் இருக்கானா? இல்ல அத்தை, அவன் வேலைக்கு போயிருக்கான். அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிடுறேன். ஆ, ஆஹா, ஆஹா. முகூர்த்த ராத்திரிக்கு தானே, இப்பவே எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவன் வரும்போது வரட்டும். ம். நீ இங்க நடக்க வேண்டிய காரியங்களை பாரு. ஆ சரிங்க அத்தை. ம். சொல்லத்தேனே. ஏங்க இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஏன் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வர சொல்லி பாட்டி சொன்னாங்க. அப்பத்தாவா? ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பத்தாக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணலையே. ஏங்க ஷோ ஏன் இப்படி பயப்படுறீங்க? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயம்? நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் சடங்கெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு மேல என்ன சடங்கு? அன்னைக்கு தான் எல்லாமே மண்டபத்திலேயே பண்ணி முடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன தேனே? இது வேற சடங்குங்க. வேற? எனக்கு புரியல தேனே. சும்மா நடிக்காதீங்க. ஏய், நிஜமா எனக்கு தெரியல தேனே. யோ யோவா? எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேத்து எதுவும் நடக்காம போச்சுல, அது இன்னைக்கு நடக்க போகுது. போதுமா? ஆ? அம்மாச்சி, என்ன தேவி? நீங்க என்ன கணக்குல இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன உனக்கு புரியாம போயிடுச்சு? நேத்து அவங்க முதல் இரவு நடக்க விடாம தடுத்துட்டிய, ஆனா இன்னைக்கு அத்தை வந்து கேட்டப்போ சரின்ட்டிய. ஆமா சொன்னேன். ஐயோ அம்மாச்சி, நீங்க குழப்பறீங்க என்ன. இப்ப வந்து கேட்டா நான் வேணான்னு சொன்னா நான் வேணும்னே தடுக்கிறேன்னு சந்தேகம் வராதா? ஆமா, எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்யணும். இப்ப என்ன ஏற்பாடு தானே பண்றாங்க, உடனே எல்லாம் நடந்துருமா என்ன? உடனே சரின்னு சொல்லணும். அங்க வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு சந்தோஷத்துல மிதப்பாக. எதிர்பார்ப்போட இருக்கும்போது எல்லாத்தையும் கலைச்சி விட்டுறணும். அப்பதான் அவளுக்கு இன்னும் குத்தும். நீங்க அப்படி வரியலா?